கேரட் உருளைக்கிழங்கு சேர்த்து வெஜ்ஜு சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக அதே டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி இது வந்து குக்கரில் பண்ணிங்கன்னா தான் வந்து சூப்பராக இருக்கும். குக்கரில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்குங்க. அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2, 3 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா முத்தின தேங்காய் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் வந்து கசகசா. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வதங்கிடுச்சு. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளி ஒரு 2, 3 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனதும் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட வந்து சுண்டல், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். டைரெக்டாக பேஸ்ட்டு சேர்த்திங்க அப்படின்னா லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதை விசில் வச்சு எடுக்கிறதுனால வந்து பேஸ்ட்டு பச்சை வாசம்லாம் வராது. இல்லை நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் பண்ணுறீங்கன்னா பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்குங்க. ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துறதுனால கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வரும். லாஸ்ட்டாக வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, இது நான் பிரியாணிக்கு இதை தான் யூஸ் பண்ணுவேன். எல்லா இதுக்கும் இது தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சிக்கன் பவுட்ரோ மட்டன் பவுட்ரு எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து புதினா வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடும். உண்மையாகவே இது வந்து நம்ம பரோட்டாக்கு சாப்பிட்ற சால்னா டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஃபைனலாக வந்து புதினாவோ கொத்தமல்லியோ தூவிட்டு அப்படியே வந்து நீங்கள் தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து குருமாவோ சால்னாவோ பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இது கூடயே வந்து நீங்கள் சிக்கன் சேர்த்து பண்ணலாம், மட்டன் சேர்த்து பண்ணலாம். இல்லைன்னா மசாலா தனி மிளகாத்தூள் மட்டும் சேர்க்காம ஒயிட் குருமா மாதிரி கூட பண்ணலாம்.